ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய அடுத்து 25 நாட்களுக்குள்ள கடகராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு அதிர்ஷ்டமானது கிடைக்க இருக்கோ அதே அளவுக்கு கூடவே உங்களுக்கு ஆபத்துக்களும் இருக்குங்க. ஸோ அந்த அதிர்ஷ்டத்தை பற்றியும் ஆபத்து என்ன அப்படின்றத பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக கடகராசி நேயர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல்லாக பார்த்து பயன்பெறுங்க. அடுத்து வரக்கூடிய 25 நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் கடகம் ராசி நேயர்களுக்கு பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சாதகமாகவும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பாதகமாகவுமே நடக்க இருக்குங்க. அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கிரகமைப்புகளின் படி மட்டுமே நடக்க இருக்குங்க. என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள்லாம் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் என்ன மாதிரியான பலன்களை கடகராசி நேயர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றதையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் வருடத்தினுடைய அதாவது விசுவாச வருடத்தினுடைய தமிழ் மாதமான ஆனி மாதம் பிறக்க இருக்குங்க. எப்போ பிறக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு பிறக்க இருக்குது. ஸோ ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரைக்குமே தமிழ் மாதமான ஆனி மாதம் தான் கடைபிடிக்கப்படுது. பொதுவாக மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வைத்து தான் அந்தந்த மாதத்திற்கான பலன்களை கணக்கீடு செய்யப்படுது. ஸோ இதில் சூரியனுடைய பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த சூரியனுடைய பயிற்சியை வைத்து தான் தமிழ் மாதமே கணக்கீடு செய்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரிஷபத்தில் பயணித்து வரக்கூடிய சூரியன் ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறமா மிதுன ராசிக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறாரு. ஸோ இதில் உங்களுக்கு புதிய தமிழ் மாதமான ஆனி மாதம் பிறக்க போகுது. ஸோ அடுத்து வரக்கூடிய 25 நாட்கள் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு ஆனி மாதம் ஸ்டார்ட் ஆகிடும். அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகுது, உங்களுக்கு கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். புனர்பூசம், ஆயில்யம், பூசம் ஆகிய 3 நட்சத்திரமும் 9 பாதங்களையும் கொண்ட ராசி தான் கடகம் ராசி. ஸோ கடகராசி நேயர்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சந்திரனுங்க. இந்த சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடிய ஒரு கிரகம். வருட கிரகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கிரகமுமே சாதகமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். வருடாந்திர கிரகங்கள் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை 2 வருஷத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய கிரகங்கள் தான். அதில் மெயினாக பார்க்கக்கூடியது சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதமே நடந்துச்சு. இந்த சனி பார்த்திங்கன்னா 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் மாறுவார். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு கேதுவினுடைய பயிற்சியும் குரு பயிற்சியும் தற்போது நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ராகு கேது பார்த்திங்கன்னா 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறக்கூடியவர். அதே போல் குருவும் அப்படி தான் 1 வருஷத்துக்கு ஒரு முறை மாறக்கூடியவர். இந்த வருடாந்திர கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இல்லை இந்த டைமில், அதுதான் மெயின். அதே போல் 12ல் குருவும் பார்த்திங்கன்னா மறைஞ்சு இருக்கிறாரு. ஸோ சனி ராகுவும் 8வது இடத்துலையும் கேது 2வது இடத்துலையும் இருக்கிறாங்க. இதனுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த பலன்கள் கணக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. ஏன்னா கடகராசி நேயர்களுக்கு பல விஷயங்கள் இப்போ சாதகமாக நடக்க போகுது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 10வது இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாரு. 11ஆம் அதிபதி 10ல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதாவது வேலையே இல்லாதவர்கள் கடகராசினியர்கள்லாம் அந்த டைமில் நீங்கள் நிச்சயமாக வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள், வேலை கிடைக்கும். என்ன வேலை உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான முயற்சிகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த வேலையே உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனால் வேலைக்கு உண்டான வருமானம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அதில் பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஜூன் 29க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரகங்களுடைய ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய பயிற்சி இருக்குது. அதாவது 29ஆம் தேதிக்கு அப்புறமா 11வது இடத்துல ஆட்சி பெற போகிறார் இவர். அதனால் நிச்சயமாக நீங்கள் நினச்ச விஷயத்த கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு. நிறைய வெற்றி வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சொல்லப்போனால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே பூர்த்தியாக போகுது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இது எப்போன்னா ஜூன் 29க்கு அப்புறமா சுக்கிரன் பயிற்சி ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் 12ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன் உங்களுடைய ராசியில் 12வது இடத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாரு. மேலும் இந்த கிரகம் இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுடைய ராசியிலே அமர போகிறாருங்க. இந்த டைம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு செலவு அப்படிங்கிறது இருக்குங்க. அந்த செலவு சின்ன சின்ன செலவுகளாக தான் இருக்கும். சொல்லப்போனால் சின்ன சின்ன செலவுகளாக இருந்தாலுமே அடிக்கடி செலவு வரும் பொழுது அது நமக்கு பெருசாக தான் தெரியும் இல்லையா? அதே போல் தான் சின்ன சின்ன செலவுகள் அதெல்லாம் ஏற்பட தான் செய்யும். ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. கண்டிப்பாக உங்களுக்கு செலவு இருக்குங்க. அந்த செலவு நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் இருக்காது, சுப செலவாக தான் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதோ அல்லது உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறதோ இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள், உங்கள் வீடு கட்டலாம், நகை வாங்கலாம், ஏதாவது ஒன்று நீங்கள் செய்கிற மாதிரி தான் இருக்கும். சுப செலவுகளாக தான் இருக்கும். அதனால் கடகராசினியர்கள்லாம் பயப்பட
கவலைப்படாதீங்க செலவு இருக்கே அப்படின்ட்டு. சுப செலவுகளாக தானே இருக்குது, அதனால் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வாகன பயணத்தில் தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசிக்கு 2வது இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய் இருக்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் எப்படி இருக்கணும்னா, பேச்சில் வந்து ஒரு கடினமானது இருக்கும். பேச்சால் மற்றவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத மற்றவங்களால வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. தப்பாக தான் வந்து நினைப்பாங்க நீங்கள் என்ன பேசினாலுமே. அந்த மாதிரி தான் வந்து கிரகங்கள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கடகராசினியர்கள் எப்படி இருக்கணும்னா, அமைதியாக இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனைக்குமே நீங்கள் போய் தலையிடக்கூடாது. சின்ன சின்ன சலசலப்பு உங்களுடைய பேச்சாலே வந்து உருவாகிடும். நீங்கள் நல்லதாக சொல்லுவீங்க, ஆனால் அதை மற்றவங்க வந்து சரியாக வந்து புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது தாங்க. 2ல் வேறு கேது இருக்கிறாரு. 2ல் கேதுவும் இந்த 2வது இடத்துல ஏற்கனவே செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறாங்க. இந்த ஒரு டைமில் நிச்சயமாக நீங்கள் சொல்ல வரதை யாருமே வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. அஷ்டமத்து சனியோட ராகுவும் கூடவே இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு நிச்சயம் பாதிப்பும் இருக்குது. கண்டிப்பாக எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, வண்டி வாகன பயணத்தில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பயணங்களை எல்லாம் முழுமையாக வந்து தவிர்த்துக்கோங்க. சொல்லப்போனால் அடிக்கடி பயணங்கள் போகிறத கூட நீங்கள் இந்த டைமில் வந்து தவிர்த்துக்கலாம். பணத்தட்டுப்பாடும் உங்களுக்கு இந்த டைமில் ஏற்பட போகுதுங்க. ஸோ அதிகமாக எதுலேயும் வந்து பணத்தை போட்டுறாதீங்க. என்ன விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அதை பற்றின முழுமையான அனுபவமோ அல்லது அறிவோ உங்களுக்கு நிச்சயம் இருக்கணும். இல்லாமல் நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது. கேட்பார் பேச்சை கேட்டு அதிகமான முதலீடுகள் எதுலேயும் வந்து செஞ்சிடாதீங்க. முதலீடு விஷயத்துலலாம் நீங்கள் முழுக்க அந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் வேலை செய்கிறவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்பவே வந்து கவனமாக வந்து இருக்கணுங்க. இந்த ஒரு கவனத்தை நீங்கள் எந்த இடத்துல தவற விடுறீங்களோ அந்த இடத்துல நிச்சயம் உங்களுக்கு பிரச்சனை உருவாகும். குறிப்பாக கடகராசினியர்கள்லாம் எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுது கவனமாக இருக்கணும். அளவுக்கு அதிகமான ஒரு பழக்கத்தை இந்த டைமில் ஏற்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆபத்தானது. ஸோ யாராக இருந்தாலுமே ஒரு லிமிட்குள்ளே இருந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லதும் கூட. மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் 2வது இடத்துல செவ்வாய் இருந்தாலுமே கூட செவ்வாயோடு சேர்ந்து உங்களுக்கு யார் இருக்காங்க அப்படின்னா கேது இருக்கிறாங்க. கேது பகவான் அந்த இடத்துல இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பண தட்டுப்பாடுகள் வந்து ஏற்படதாங்க செய்யும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு வந்து இருந்துக்கோங்க. தேவையில்லாத விஷயங்களுக்காக நீங்கள் அதிகப்படியான பணத்தை வந்து செலவு செய்கிறது இந்த டைமில் அவ்வளவு நல்லது கிடையாது. ஏன்னா எதிர்காலம் அப்படின்ற ஒன்று இருக்குது. அந்த எதிர்காலத்திற்காக கொஞ்சமாவது நம்ம வந்து சேமிக்க பழகணும். அனாவசியமான செலவுகளை எல்லாம் தவிர்த்துட்டு அத்தியாவசியத்துக்கான செலவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும். நல்லபடியாக இருக்கலாம். என்னடா அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் கிடைக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு கூடவே ஆபத்துக்களும் இருக்குது அப்படின்றத நீங்கள் மறந்துடக்கூடாது. முயற்சிகள் அனைத்துமே இந்த டைமில் நிச்சயம் வெற்றி பெறுங்க. அதனால் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், தவறு கிடையாது. அதை பற்றிய முழுமையான அறிவும் அனுபவமும் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். மேலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக தாங்க இருக்கும். வரவுக்கு மீறிய செலவாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் செலவு செய்கிற அளவுக்கு வருமானம் கண்டிப்பாக வந்து இருக்காது. அதனால் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். ஒருவேளை நீங்கள் ஏதாவது புதுமையான முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகளை நீங்கள் சந்திராஷ்டம நாட்களில் கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும். புதுமையான விஷயங்களையோ புதுவிதமான பயணங்களையோ எதையுமே வந்து நீங்கள் சந்திராஷ்டம நாட்களில் செய்யவே கூடாது. அதே போல் வேலைக்காக நீங்கள் வெளிநாடு போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக போகலாம். கடகராசினியர்களுக்கு அதற்குரிய யோக அமைப்புகள்லாம் இருக்குது. வேலைக்காக நீங்கள் போகணுன்றவங்களாம் தாராளமாக போகலாம். அதற்குரிய முயற்சிகளையும் நீங்கள் நல்லாவே எடுக்கலாம். குறிப்பாக அதை சந்திராஷ்டம நாட்களில் செய்யாமல் இருந்துக்கோங்க, அதுவே போதும். இல்லை கண்டிப்பாக அந்த நாளில் அந்த விஷயத்தை செய்தியே தான் ஆகணும், அன்றைக்கி தான் செய்யணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் ஒருவேளை உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா கவலைப்படாதீங்க. அதுக்கு நாங்கள் எளிமையாக ஒரு பரிகாரமும் வந்து சொல்லியிருக்கோம். அந்த பரிகாரத்தை செய்துட்டு அந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. செய்யாமல் செஞ்சிடாதீங்க. ஏன்னா அதனாலேயும் உங்களுக்கு பாதிப்புகளோ அல்லது தடைகளோ வந்து நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். பொதுவாக எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலுமே அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து குறையணும் அப்படின்னா எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த வரிசையில் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது முக்கியமான விஷயத்தை சந்திராஷ்டம நாட்களில் செய்தே ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் அருகில் இருக்கக்கூடிய பசு மாட்டுக்கு நீங்கள் அகத்திக்கீரையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் என்ன செய்யணுமோ அதை வந்து செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது நல்லபடியாக வந்து நடந்து முடியும். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது கண்டிப்பாக வந்து கடகராசினியர்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க
தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? மறக்காமல் அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுடைய ஃபேமிலியில் யாருக்கெல்லாம் கடகராசியானது இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாளில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்றது அதிர்ஷ்டத்தோடு சேர்ந்து இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே கூடுதல் கவனமும் வந்து தேவையானது. இந்த பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்களை போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தாங்க இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணி நல்ல ஒரு பயன்களை எல்லாம் பெற்றுக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.